ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது முட்டை வச்சு 10 நிமிஷத்தில் எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். சாப்பாடு மட்டும் நீங்கள் வேக வச்சு வச்சுருந்தீங்கன்னா 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. டக்குன்னு நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி சாஸ், வினிகர் எதுவுமே நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. நாம் இதில் இன்றைக்கி காய்கறி போட்டு நம்ம ஹெல்த்தியாக தான் இன்றைக்கி ரைஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் நான் ஒரு 5 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த முட்டை நீங்கள் பொடி மாஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வேக வைக்காமல் ஒரு 3/4 அளவுக்கு மட்டும் ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ரைஸில் சேர்க்கும் போது முட்டை டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே இருக்கட்டும். அப்போ தான் சாதத்தை கூட சேர்த்து நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 அளவுக்கு நமக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு பொரிஞ்சதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போவுமே வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்மில் வைக்காமல் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மெல்லிஸாக வச்சுட்டு நீங்கள் வெங்காயத்தை ரொம்ப சாஃப்டாக வேக வச்சிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு மாதிரி சொதன்னு இருந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஒரு 1 நிமிஷம் வதங்கினதும் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் குடமிளகாவும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது கூட பீன்ஸு, பச்சை பட்டாணி, கோஸ் எது இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கேரட்டும் குடமிளகா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது தான் நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகிட்டு வரும். ரொம்ப சாஃப்டாக வேகாமல் ஃப்ரை ஆகும் நல்லா. அதுதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்க சாப்பாடை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஆற வச்சுட்டு சேர்க்கும் போது தான் சாதம் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் சாப்பாடு வேக வைக்கும்போது முழுமையாக வேக வச்சிடாதீங்க. ஒரு 80% மட்டும் நமக்கு வெந்தால் போதும். நான் 2 தட்டில் இந்த மாதிரி போட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு இப்போ இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நாம் இன்றைக்கி இந்த ஃப்ரைட் ரைஸில் எந்த சாஸுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் மிளகுத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வினிகர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கல. கூடவே கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு அரிசி உடையாமல் இருக்கும். நம்ம நல்லா ஆற வச்சு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். மிளகுத்தூள் எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி முட்டையை தனியாக ஃப்ரை பண்ணி நம்ம சேர்க்கும் போது ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். இதே மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தாங்க ஆச்சு. எப்படி நமக்கு உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.